நிறைய பேர் கேட்டிருந்த ரெசிடென்ட் ஈவில் 0 கேமோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த கேமை நீங்க டால்பி எமுலேட்டர் மூலமா பிசிஆர் மொபைல்ல விளையாண்டுக்க முடியும். 1998 ஜூலை 23 அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா கார்ப்பரேஷனை சேர்ந்த எக்லிப்டிக் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்லே மவுண்டன் வழியா போய்கிட்டு இருக்கு. ஆர்க்லே மவுண்டன்ல தான் அம்பர்லா கார்ப்பரேஷனோட சீக்ரெட் ரிசர்ச் சென்டர்ல இருந்துச்சு. அப்ப ஒரு மர்மமான மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மேல நின்று ஒரு வகையான பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த மர்மமான மனுஷன் பாட்டு பாட வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மேல அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கிற ஒட்டுணிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லா சூழ ஆரம்பிச்சிருது. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்டார்ஸை சேர்ந்த பிராவோ டீம்ன்ற ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்லே மவுண்டன் கிட்ட இருக்கிற ரக்கூன் ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க. ஆர்க்லே மவுண்டன்ல ஏகப்பட்ட கொலை நடந்துட்டு இருந்திருக்கும். மனுஷனை கொண்டு மனுஷனே தின்னுட்டு இருக்கானாமா. அது மட்டும் இல்லாம விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டால இவங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆனா அவங்க ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்க்லே மவுண்டன்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுறாங்க அந்த மலை மேல. அதை சரி பண்றதுக்காக ஆர்பிடி பைலட்டை சேர்ந்த கெவின் டூலேன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள மத்த பிராவோ டீம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையை சுத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போறாங்க. அப்போ பிராவோ டீம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மரைன் எம்பி சேர்ந்த ஒரு வண்டியை பாக்குறாங்க. அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருந்தது. அந்த வண்டி ஓட்டுனவங்க எல்லாரும் இறந்து கிடந்தாங்க. அந்த வண்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது யாருன்னா மரைன் செகண்டோட லூட்டினன்டான பில்லி கோன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு இங்க தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பிராவோ டீம் நினைக்கிறாங்க. அதனால பிராவோ டீமோட கேப்டனான என்ரிகோ மார்னி வந்து பாத்தீங்கன்னா பில்லி கோனை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க டீம் அனுப்பிச்சு விடுறாங்க. அப்பதான் பிராவோ டீம் அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நடு காட்டுக்குள்ள அம்பர்லாவை சேர்ந்த எக்லிப்டிக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீமோட மெடிக்கான ரெபேக்கா சேம்பர்ஸ் பாக்குறாங்க. அவங்க அந்த ட்ரெயினுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரையோட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு தூங்கிட்டு இருந்த ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ரெபேக்காட்ட வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அவன மாதிரியே எல்லாரும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரெபேக்காக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பேசஞ்சர்ஸ்ல இவங்களை சுட்டு போட்டு அவங்களை கடிக்க வர தெரிஞ்ச ரெபேக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போய் முன்னாடி பெட்டிக்கு போயிடுறாங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்லி இருந்திருப்பான். அப்பதான் ரெபேக்கா சொல்லுவாங்க ஒழுங்கு மாதிரியா சரண்டர் ஆயிரு பில்லின்னு சொல்லும்போது அவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். அவங்ககிட்ட வேற வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎஸ் சார்ந்த ஒரு கன் இருந்துச்சு. அவன் அதை காட்டி என்னால சரண்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீம்ல இருக்கிற ஒரு மெம்பரான எட்வர்ட்ன்ற ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலை உடச்சிட்டு வந்து விழுகிறான் ட்ரெயினுக்குள்ள. அவன் உடம்புல ரத்த காயமா இருக்குது. ரெபேக்கா போய் எட்வர்ட் கேட்ப உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு. அப்ப எட்வர்ட் சொல்லுவான் வெளியே ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பியும் மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுங்க தான் எங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இந்த விஷயத்தை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் மயங்க விழுந்துருவான். அவங்க பேசி முடிக்கிற அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சுக்கிட்டு ஜாம்பி டாக்ஸ்ல உள்ள வந்துருது. அதுங்களெல்லாம் சுட்டு கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீமோட கேப்டனான என்ரிகோ மார்னி வந்து ரேடியோ மூலமா ரெபேக்காவோட பேசிட்டு இருக்காரு. ஆனா கேப்டனுக்கு தெரியாது இங்க ஜாம்பிஸ் அண்ட் மான்ஸ்டர் இருக்குறங்கிறத. அப்ப கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்றாரு. பில்லி கோன்றவன் 23 பேர்த்த கொன்ன ஒரு கொலைகாரன்னு சொல்றாரு. அவனுக்கு மரண தண்டனை வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் நடந்து அங்கிருந்து அவங்க எல்லாத்தையும் கொண்டு இவர் தப்பிச்சு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கா சேம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மேல இருக்கிற இன்னொரு டெக்குக்கு போறாங்க. அங்க ஒரு டைனிங் ரூமையும் பாக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க வந்து பாத்தீங்கன்னா அவர் திடீர்னு ஒரு உடம்பெல்லாம் அழுகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புழுவா மாறிடுறாரு. சாரி பல புழுக்களா மாறிடுறாரு. அங்க இருக்க அத்தனை புழுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து இன்னொரு ஜாம்பியா மாறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்காவும் அந்த ஜாம்பி சண்டை போடுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி ஃபுல்லாமே உருகி மடி அந்த தனித்தனி புழுக்களை வந்து நம்ம ரெபேக்கா அட்டாக் பண்ண பாக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்லி வந்து காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தான் ரெபேக்கா வந்து பாத்தீங்கன்னா பில்லியை நம்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க. கரெக்டா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது. எங்கன்னு பார்த்தா அந்த மலை மேல நின்று ஒருத்தர் பாடிட்டு இருப்பான்ல அவன் இன்னும் பாடிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நகர தொடக்குது. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் அம்பர்லா கார்ப்பரேஷனோட அம்பர்லா செக்யூரிட்டி சர்வீஸோட டெல்டா டீம் பண்ண ஒரு வேலைகள் தான் தெரிய வருது. இந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் விஸ்கர் அண்ட் வில்லியம் பிரிக்கின்ற 2 டாக்டர் சொன்ன உத்தரவின்படி தான் இந்த தாக்குதலை பத்தி விசாரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதனால இந்த ட்ரெயின்லயே வந்திருப்பாங்க நிறைய பேர். இந்த ட்ரெயின்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா கார்ப்பரேஷனோட சேர்ந்தவங்க தான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான புழுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கொன்னு அவங்களை ஜாம்பியா மாத்திடுது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினை ஓட்டுறதுக்கு யாருமே இல்லாம அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஒரு மலைப்பகுதி வழியா உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. இதே வேகத்துல போனா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிரும் தெரிஞ்சு போயிருது இவங்க 2 பேருக்குமே. அதனால ரெபேக்காவும் பில்லி என்ன பண்றாங்கன்னா முன்னாடி போய் நம்ம எப்படியாச்சும் பிரேக்கை போட்டாகணும்னு சொல்லிட்டு முன்பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்வர்ட் இருக்கான்ல அவன் ஃபுல்லா ஜாம்பியா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனை தாக்க வராங்க. அதனால வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் சுட்டு கொண்டுறாங்க. இவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அமுக்கிடுறாங்க. ட்ரெயினோட ஸ்பீட் குறைஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா அமுக்கிறதுனால ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆன அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா சரிச்சுக்கிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டேஷன்லயே போய் நின்றுது. சம விபத்தானதுனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கு சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய காயம் இல்ல. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி இருந்திருக்கு. அந்த வழிக்குள்ள போனாங்க. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதை இருந்திருக்கு. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது இது வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா பார்மசூட்டிகல்ஸோட ஒரு ட்ரைனிங் ஸ்கூல்ன்றத. அவங்க அந்த ட்ரைனிங் ஸ்கூலை சுத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த ட்ரைனிங் ஸ்கூலோட டைரக்டர் அம்பர்லாவோட கோ ஃபவுண்டரான ஜேம்ஸ் மார்க்கஸோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் ஆயுதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது பயாலஜிக்கல் வெப்பன் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த எவிடன்ஸ்ல இவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பிரிக்கனும்
ஆல்பர்ட் விஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியும் ரெபேக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கா. அது என்னன்னா, நீங்க வந்து மார்க்கஸ்க்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா நான் அம்பர்லாவோட ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, பிரிக்கியும் விஸ்கர் என்ன சேர்ந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஆர்க்ரேயோட லெபரட்டரியும் அந்த ட்ரெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மார்க்கஸ்க்கு வந்து துரோகம் செய்ய பார்க்குறாங்கன்ற சொல்றான். மிச்சம் இருக்கிற கதையை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம்.